Hello all, welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு ஷிஃப்ட் 2ல நடந்த எக்ஸாம்ல பேப்பர் 1 வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம வீடியோ செஷன்ல பார்த்தரலாம். ஸோ முக்கியமா என்னென்ன டாபிக்ஸ் முக்கியமா பேப்பர் 1ல பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஒரு யூனிட்ல இருந்தும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ முக்கியமா இது தெரிஞ்சுக்கிறது மூலமா அப்கமிங் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஓகே இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னும் கான்ஃபிடென்ட்டா நம்ம எக்ஸாம் எழுத போலாம் இல்லைங்களா? ஸோ தட்ஸ் வாட் த மெயின் ரீசன் ஃபார் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ வில் கெட் ஸ்டார்டட். ஒரு யூனிட்லயும் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. சோ முக்கியமா வந்து இப்போ நடக்கிற எக்ஸாம் யூஜிசி இந்த ஜூன் ரீ எக்ஸாம்ல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ், லேர்னர் கேரக்டரிஸ்டிக்ஸ், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இதுல இருந்து ஃப்ரீக்வெண்டா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்படுது. சோ அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா வந்து பாத்துட்டு போயிருங்க. அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான கேள்விகள் நம்மளோட ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்டிருந்துச்சு. பிகாஸ் எப்பயுமே நம்ம எதிர்பார்க்கிற கேள்வி ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச். ஸோ முக்கியமா ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், ரிவ்யூவிங் லிட்ரேச்சர். ஸோ இந்த மாதிரியான லைக் செக்மெண்ட் கொடுத்து நம்மள அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க எக்ஸாம்ல. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஸோ அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் வேலிடிட்டி, மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அண்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச். ஸோ இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து நம்மளோட ரிசர்ச் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இந்த ரிசர்ச் மெத்தட்ஸையும் நல்லா பாத்துக்கோங்க. பிகாஸ் வந்து நான் அகைன் அண்ட் அகைன் வந்து இந்த நம்ம ஷிஃப்ட் அனாலிசிஸ் ஒரு வீடியோல பார்த்தாலே தெரியும். அதிகப்படியா இந்த ரிசர்ச் மெத்தட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் கேட்கப்படுது. ஸோ அதையும் ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். முக்கியமா ஒரு ஃபிளட் ரிலேட்டடான ஒரு பேசேஜ் கொடுத்து அதுல இருந்து எடுத்து எழுத சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டைம் கன்சியூம் ஆகல. ஓகேங்களா? சோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் இருந்தது. அண்ட் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து நம்மளுக்கு வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் எவல்யூஷன் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து நம்மளுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. கொஸ்டின்ஸும் ஈஸியா டைரக்டா தான் வந்துருந்துச்சு. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்ல கொஸ்டின்ஸ். அண்ட் முக்கியமா அண்ட் ஃப்ரம் பிரிண்ட் மீடியா டு டிஜிட்டல் மீடியா, ஸோ அது மூலயமா கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருந்தது. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. நம்பர் சீரீஸ்ல இருந்து கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. லைக் இன்க்ரீசிங் சீரீஸ் இல்லாம டிக்ரீசிங் சீரீஸ்ல வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ற மாதிரியான ஒரு கால்குலேஷன் ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் முக்கியமா வந்து ஒர்க் அண்ட் டைம், முக்கியமா டைம் அண்ட் எஃபிஷியன்சி ரிலேட்டடா ஒரு கால்குலேஷன் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. முக்கியமா இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ரீசனிங் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு வந்து இன்னும் எஃபிஷியன்டா எக்ஸாம்ல போய் டைம் கன்சியூம் ஆகாம நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா போதும். நம்ம கடகடன்னு அங்க போய் கால்குலேட் பண்ணிடலாம். பிராக்டிஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைண்ட்லி கீப் இன் மைண்ட். அண்ட் இனிமேல் எக்ஸாம் எழுத போறவங்க ஜஸ்ட் வந்து அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கிற ஒரு டாபிக் விச் இஸ் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். அதுல இருந்து வந்து கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் டைப்ஸ் ஆஃப் பாலிசில இருந்தும் அண்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம பாக்குறோம் இந்த லைக் ஜூன் ரீ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இந்த டைப்ஸ் ஆஃப் பாலிசி கொஸ்டின்ஸ் வந்து வருது. ஸோ அதையும் நல்லா பார்த்துட்டு போங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அண்ட் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் பெர்சன்டேஜ் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருந்தது. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. பட் நோ வரிஸ், நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. தென் இட் வில் மேக் ஈஸி. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண ஈஸி ஆயிடும். ஸோ பெர்சன்டேஜ் ரிலேட்டடான கால்குலேஷன் ரிலேட்டடான ஒரு சம் கேட்டிருந்தாங்க. அண்ட் முக்கியமா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு நமக்கு கால்குலேட் பண்ற மாதிரியான பெர்சன்டேஜ் கால்குலேஷன் ரிலேட்டடான ஒரு டிஐ சம் வந்து வந்திருந்தது. ஸோ நெக்ஸ்ட் யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஐசிடில ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. பிகாஸ் கம்ப்யூட்டர் காம்பனன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையுமே சைட்ல கொடுத்துட்டு அதோட மீனிங் வந்து மேட்ச் பண்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரேம், ரோம் இந்த மாதிரியான விஷயங்கள், சிபியு அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இந்த மாதிரியான கேள்விகள் தான் அதிகமா வந்துருந்துச்சு ஐசிடி பொறுத்த வரைக்கும். அண்ட் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினும் நம்ம ஐசிடில இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப பேசிக்காவும் ஈஸியா வந்துச்சு ஐசிடி பொறுத்த வரைக்கும். சோ மேட்ச் த ஃபாலோயிங் தான் அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். சோ ரொம்ப ஈஸியா டைரக்டாவே கேட்கப்பட்டிருந்துச்சு ஐசிடி பொறுத்த வரைக்கும். யூனிட் 9 பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு கொஸ்டின். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் டு மெஷர் த வாட்டர் குவாலிட்டி இந்த மாதிரியான கேள்விகள். ஸோ சுனாமி காஸ்ட் பை. ஸோ இது ரொம்ப டைரக்டா ஈஸியா நம்ம படிக்கலாம் கூட ஜென்ரலா தெரிஞ்ச வச்சிருக்க விஷயங்களை வச்சு நம்ம பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது. முக்கியமா வந்து நான் ஏர் பொல்யூட்டன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கேள்விகள் இன்னைக்கு கேட்கப்பட்டிருந்தது யூனிட் 9 பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட் யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து லைக் கமிட்டி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா குன்ஸ்ரோ கமிட்டில இருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் 1947ல எத்தனை யூனிவர்சிட்டிஸ் நம்ம இந்தியால இருந்தது, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அண்ட் ரீசன்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வந்து எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருந்துச்சு, தொடங்கப்பட்டுச்சு, இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமா வருது. ஸோ ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான யூனிவர்சிட்டி அதோட இயர் மட்டும் கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பாத்துட்டு போங்க. அண்ட் என்இபில இருந்து கேள்விகள் கேட்கப்படல. பிகாஸ் அப்கமிங்ல எழுத போறவங்க என்இபியை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, டிஜிட்டல் இனிஷியேட்டிவும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ அது ரெண்டுமே இந்த ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து மிஸ்ஸிங் தான். பட் இருந்தாலும் இனிமேல் எழுத போறவங்க அது ஒரு கிளான்ஸ் வந்து பாத்துட்டு போங்க. அண்ட் இனிமேல் எக்ஸாம் எழுத போற எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆல் தி பெஸ்ட். சோ நீங்க அப்கமிங் யூஜிசி டிசம்பர் எக்ஸாம் வந்து சோ இன்கேஸ் நீங்க அப்கமிங் யூஜிசி டிசம்பர் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா சோ இன்கேஸ் அப்கமிங் யூஜிசி டிசம்பர் எக்ஸாம் எழுத போறீங்க, நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வியூ ஆகுற இந்த நம்பரை கால் பண்ணி உங்களோட என்கொயரி நீங்க கேட்டுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.